शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोणकं वार्तिककालमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतः त्वामाराध्याम् हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृत पुण्यः प्रभवति। அம்பாளுடைய தனத்தை பற்றிய ஸ்தோத்திரமானது வர்ணனையாது இப்பவும் அப்படியே தொடர்கிறது. போன தடவை பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், போன தடவை பார்த்தோம் ஒரே சமயத்துல குமாரசுவாமியும் விநாயக சுவாமி கணபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்பாளுடைய பாலை குடித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சுப்பிரமணிய சுவாமியும் விநாயகராகவும் இருந்தாலும் அவர்கள் சர்வஜனாகவும் சர்வசக்திகாரர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஞானப்பாலை குடித்ததுதான் காரணமாக இருக்கும். இப்படி அமிர்தமான இந்த ஞான அமிர்தத்தை அவர்கள் குடித்த காரணத்தினால அவர்கள் இப்ப என்ன ஆச்சு அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தானாக்க, சர்வஜனாகவும் சர்வசக்திகனாகவும் இறைவனாகவும் இருந்து கொள்ளக்கூடியதான பாக்கியம் கிடைச்சது அப்படின்றதுதான் இதுல தாத்பரியம். அதாவது அம்பாளுடைய பாலானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அமிர்தமாக இருக்கிறது இல்லையா. அமிர்தம் அமிர்தம் என்றால் என்ன? மரணம் எனக்கூடிய ஒரு நிலையை நீக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம். இதே தாத்பரியத்தை தான் பார்க்கடல் அப்படின்னு ஒரு மனசு, அதுல தத்துவமசி அப்படின்ற ஒரு மனச பக்தின்றதுனாலையும் உயர்ந்ததான வேதாந்த பக்தியினால கடைஞ்சோமே ஆனால் அந்த மந்திர மலை அதுல வருது, சோம்பேறித்தனம் முதலியவைகள்லாம் போறது. அதுக்கப்புறம் காமம் குரோதம் லோபம் முதலிய விஷங்கள் எல்லாம் போச்சு. அதற்கு பிறகு அதுல அமிர்தமானது வந்து அடைஞ்சது அப்படின்னு சொன்ன, கடைசியா அமிர்தம் தான் வந்தது அப்படின்னு அந்த கதையிலையும் இதே அர்த்தத்துலதான் நம்ம சொல்றோம். சரி, மரணம் மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரங்கள்ல ஷட்பாவ விகாரங்கள் நம்ம பார்த்திருக்கோம். விகாரங்கள் தான் சம்சாரம். அந்த விகாரம் இல்லாம போயிடுதுன்னா அதுக்கு பேர் அமிர்தம், மரணமற்ற தன்மை அப்படின்னு. அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி அப்படின்னு 6 பாவங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் பொருள்கள் எல்லாத்துக்கும் இருக்கு. அஸ்தி இருத்தல் ஒண்ணு இருக்கு, அப்புறம் பிறக்கிறான் ஜாயத்தே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வர்தத்தே வளருகிறான், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வரான், அதுக்கப்புறம் 20-24 வயசு வரைக்கும் உயர்கிறான், அதுக்கப்புறம் உயரம் வர்றது நின்று போயிடுறது, அதுக்கப்புறம் விபரீணமத்தே இதுதான் மேக்சிமம் வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அபக்ஷீயத்தே இல்லையா, 38 வயசு 39 வயசு ஆச்சுன்னா தாளேஸ்வரம் வருது, அதுக்கப்புறம் 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னா முட்டி வலி வருது, பல்வலி வருது, இப்படி ஒவ்வொன்னா அபக்ஷீயத்தே, அதுக்கப்புறம் வினஷ்யதி, அதுக்கப்புறம் இருந்து போகுது. இப்படி உலகத்துல பிறப்புன்னு ஒன்று இருந்தா ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு சுத்தம் ஜென்ம மிருதஸ்ய இல்ல, திருப்பியும் ஜென்மமானது வருகிறது, மரணம் வருகிறது, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜட்டரேசயனம் அப்படின்னு வாழ்க்கையானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் மரணம் என்ற பெயர், சம்சாரம். இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில வர ஞானாதேவத்து கைவல்யம். அம்பாளுடைய ஞானப்பாலை யார் பானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மட்டுமே இங்க அமிர்தத்துவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார்.
அதுல இந்த ஞானப்பாலை குடிச்சதுனால ஒரு விகாரமும் இல்லாமல் அவர்கள் சைசமமாக இருந்து பாலை குடிச்சவரும் குமாரனான பிறகு அப்படியே அவர்கள் இருந்து விட்டார்கள். அவர்கள்கிட்ட எந்த மாறுதலும் இல்லை. அதுதான் இண்டிகேஷன் இல்லையா? அமரணமாக இருக்கிற அமிர்தத்வத்தை அடைந்தார்கள் அப்படின்னா அப்படி சதா பால ரூபா விக்னா திரிஹந்திரி அப்படின்னா சதா பாலரூபம், எப்பொழுதும் பாலரூபத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி இருக்காரு இல்லையா? சுப்பிரமணிய சாமியும் எப்பொழுதும் பேர்லயே சொல்லவே வேண்டாம் இல்லையா? விக்னாத்ரி ஹந்திரியா இருக்கக்கூடியவர் கணபதி சதா பாலரூபா, அவரும் குமார ரூபமாகவே இருக்கிறார். எப்பொழுதும் குமார ரூபமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையானது எப்படி வருகிறது அப்படின்னா பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே அப்படின்னாரு. பிரபத்யன் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத் அப்படின்னாரு. நிறைய ஜென்மாக்கள்லாம் ஆன பிறகு கடைசியாக இந்த ஞானப்பாலை விட்டு ஞானாதேவத்து கைவல்யம் என்ற நிலையை அடைந்து இவர்கள் ஜீவன் முக்தர்களாக ஆக்கிறான். வேதானு வச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்லி கடைசியாக இவர்கள் பிறவியினுடைய கடைசி காலமாக இருக்கும் பொழுது அவர்களை சுவாமியானவர் உஜ்ஜீவனம் பண்ணுகிறார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவம். இப்படி அமு அமு அப்படின்னாக்க இந்த இல்லையா? அமு அப்படின்னா இந்த அவர் பாக்குற இந்த பக்ஷோஜவ் உங்களுடைய இரு ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா? அமிர்த ரசமாணிக்ய குதுபஹா அப்படின்னாக்க பாத்திரம்னு அர்த்தம். அம்பாளுடைய ஸ்தானத்துக்கு பாத்திரம்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது க்ஷீரம் தைலம் இதெல்லாம் போடுறதுக்கு பாத்திரம்னு சொல்லலாம். அதனால இந்த இடத்துல என்ன ஆச்சாரியால என்ன பண்ணிருக்கா? மாணிக்ய குதுபவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமை மிகுந்த அமிர்தம் நிரப்பப்பட்ட மாணிக்க கலசங்கள் போன்றது இல்லையா இருக்க. அது என்ன பண்ணணும்? நகா மனசி சந்தேக ஸ்பந்தகா, அது குறித்து எந்த ஐயமும் இல்லை எங்களுக்கு இல்லையா? அம்பாளுடைய அவள் எப்படி இருக்கா? நகபதி பதாகே அப்படின்னாரு. நகம் அகம் அப்படின்னா அர்த்தம் தட் விச் கோஸ் கம், தட் விச் டசன்ட் கோ நகம். அது என்ன? மலை. அந்த மலையினுடைய பதி யாரு? ஹிமவான். அந்த ஹிமவான் மலை மன்னனாக இருக்கக்கூடிய ஹிமவானுடைய பதாகம் அப்படின்னா வெற்றி கொடி. விஜம் அப்படின்னு சொல்வார், பதாகம் அப்படின்னு சொல்வார். அந்த குலத்தையே உன்னதமாக ஆக்குவதற்காக அந்த குலத்துல அம்பாள் பிறந்தாள். அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய இல்லையா அந்த இரு சனங்கள்ல இருந்து பருகக்கூடிய யாரு த்விரத வதன. விரத வதன விரத வதன அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். விரதம் அப்படின்னாக்க யானை முகம். எப்படி அப்படின்னாக்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசன் யஸ்ய த்ருத வக்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் விக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாசிரியன். விஸ்வக்சேனரையும் அந்த பாராயணத்துல சேர்த்துக்கிற வழக்கம் தான். அது யஸ்ய த்ருத வக்ராத்யா அப்படின்னு சொன்னா இல்லையா? த்விரத அப்படின்னா விஸ்வக்சேனர் பிள்ளையாரு அப்படின்னு அர்த்தம். த்விரத வதனம் அப்படின்னா யானை முகத்தோன் அப்படின்னு அர்த்தம். யானை முகனும் கிரௌஞ்ச தலனோ, கிரௌஞ்சம் எனும் அரக்கனை மாய்த்த, தலனம் பண்ண மாய்த்த குமரக்குழுவிலும் அவர்கள் ரெண்டு பேரும் சதா பாலரூபமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எப்படி? அவிதித வது சங்க ரசிகௌ. வது அப்படின்னாக்க கல்யாணம் பண்ணும் போது பரன் வது அப்படின்னு சொல்றவர்கள் இல்லையா? பெண்களுடைய சம்பந்தம். பெண்களுடைய சம்பந்தம் வது சங்கம் அது இல்ல அவளுக்கு. அவிதீதம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. விதித்தம்னாக்க அறியப்பட்டது. அவிதீதம் அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படி மங்கையர்களோட இருக்கக்கூடிய சுவையே அறியாத இருக்கக்கூடிய ரசிக இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய இந்த சதா பாலரூபமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அத்யாபி இதானிமப்பி இப்பவும் கூட அவர்கள் எப்படி இருக்கார்கள்? குமாரௌ பவதஹா ஜுயல். ரெண்டு பேரும் இப்பவும் பாருங்க இந்த சவுத் இந்தியால முழுக்க
பிள்ளையார அப்படியே பாலனா பார்த்து கொண்டிருக்கார். நார்த்துல கார்த்திகேயன் அப்படின்னு இருக்கு, இங்க குமரக்கடவுள் அப்படின்னு சொல்றோம். இப்பவும் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் மாற மாட்டார்கள் இல்லையா? அம்பாலோ சிவனோ எல்லாரும் இதே மாதிரிதான் இருப்பார்கள், எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னாக்கா இந்த அம்பாளுடைய தனத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை குடித்ததற்காக காரணத்தினால மோட்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமிர்தம் நிரம்பி அந்த மாணிக்க கலசங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தனத்துல இருக்கக்கூடிய பாலை பருகினதுனாலதான் விநாயக பெருமானும் குமார கடவுளும் அவர் என்ன பண்றாரு, இளமை மாறாம அத்தியாபி இல்லையா இதானீமபி எப்படி இருக்க சதா பால ரூபா விக்னாத்ரிஹந்திரி அப்படின்னு சொல்ற மாதிரி சதா பால ரூபர்கள் பாலர்களாகவே விளங்குகிறார்கள். இவர்களுக்கு இந்த மங்கையர்களுடன் சங்கமானது ஏற்படவே இல்லை. இங்கேயும் பாருங்க பிரம்மச்சாரியா தான் நம்ம விநாயகரை வச்சுட்டு இருக்கோம். வட இந்தியாலையும் கார்த்திகேயன் பிரம்மச்சாரி தான் நார்த்துல. இங்க நமக்கு கதையெல்லாம் இருக்கு, சாதாரண பண்றது. அது உபாசனா ரீதியில நம்ம பார்த்தோம்னாக்க யாரையுமே தனி தெய்வமா கொண்டாடுற வழக்கம் இல்ல. சித்தி புத்தி சமேத விநாயகர்னு சொல்லுவோம், இல்ல பூர்ண புஷ்கல அம்பாள் சமேத ஐயப்பன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியம். ஏன்னா நமக்கு இங்க பிலசாதிக்கெல்லாம் ஞான சக்தி இச்சா சக்தி நமக்கு வரணும் இல்லையா, அப்புறம் பிரயத்ன சக்தி கிரியா சக்தி வரணும். இப்படின்றதுனால அப்படி வைத்துக் கொண்டு நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். சாதாரணமா ஜெனரலி புராணத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் பிரம்மச்சாரியா இருக்கார், அங்க கார்த்திகேயன் பிரம்மச்சாரியா இருக்கார். இப்படி இருந்து கொண்டு ஸ்திரீ சங்கமே இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத ஆச்சாரியார் நமக்கு ஆகிறார். ஆனா ரெண்டு பேரும் எப்படி இருக்கார்கள், மகாசக்தி உடையவர்களாகவும் சர்வஜர்களாகவும் இருந்து கொண்டு ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு என்ன காரணம், தேவியினுடைய ஞானாமிர்தம் தான் காரணம். இப்படி தேவியை தியானம் பண்ணா பிரம்ம சாட்சா்காரம் அடைந்து ஜீவன் முக்திய நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக ரொம்ப வசதியாக பண்ணுவது. பார்க்கலாம். அமு அப்படின்னும், அமு அப்படின்ற வார்த்தைக்கு பரிதிருஷ்யமானவ் அப்படின்னு லட்சுமிதரன் வியாக்கியானம் பண்றது. இதை பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதோ அப்படின்னு இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே, தேவ வக்ஷோஜௌ உங்களுடைய வக்ஷம் அப்படின்னாக்கா குச்சௌ அப்படின்ற வக்ஷோஜௌனா குச்சம், உங்களுடைய மார்பகங்களில் அமிர்த லச மாணிக்க குதுபௌ அமிர்த ரசம் எப்படி இருக்கு, ஈரிதஹா அதுல இருக்கக்கூடிய குதப்பஹா அப்படின்னு இருக்கும். குதப்பம் அப்படின்னாக்கா எத்யபி நம்ம என்ன பண்ணோம், குதப்பம்ன்றதை எதுக்கு யூஸ் பண்ணிப்போம், கிருத க்ஷீண சர்மா, கிருதம் ஆயில் தைலம் இதெல்லாம் எடுத்துன்னு வர ஒரு பாத்திரம் இல்லையா, அதுக்கு சொல்லுவோம். அப்படி சொன்னா நல்லா இருக்காதுன்றதுனால மாணிக்க குதுபௌ அப்படின்னு ஆச்சாரியார் போட்டார் அப்படின்னு வியாக்கியானம். இதுல என்ன சந்தேக ஸ்பந்தஹா, அதுல டவுட் லயச மாத்திரம் கூட இல்லைன்னு அர்த்தம். டவுட்டே கிடையாது. வாழ்க்கைக்கு ஞானம் வருதுன்னா அம்பாளுடைய பாலை குடிச்சா ஞானாமிர்தம் வராதா, நமக்கு தெரியாதா? சுப்பிரமணிய சுவாமியுடைய விஷயங்களும் ஆச்சாரியார் விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல வருது இது பின்னாடியே. அதுக்கப்புறம் நகபதி பதாகே அப்படின்னாரு. நகபதி ஹிமவானுடைய குலக்கொடியே அப்படின்னாரு. பதாகே மனசினஹா எங்களுக்கு மனசுல சஞ்சலமே இல்லை அப்படின்னாரு. எதுக்காக, அதை பருகியவர்கள் யார் தெரியுமோ, அதுல ஒண்ணு எங்களுக்கு சந்தேகமும் இல்ல சஞ்சலமும் கிடையாது. யார் இது, பிபந்தௌ தௌ யஸ்மாத் காரணாத். ஏன் தெரியுமோ இல்லையா, அந்த ரெண்டு குழந்தைகளும் அதை பிடிச்சாரு. யார் அந்த ரெண்டு குழந்தைகள், அபிதித வது சங்கரசிகௌ குமாரௌ அவர்கள் எப்படி அபிதித வது சங்கம், வது சங்கத்தை பற்றி தெரியாமல் இருந்து கொண்டு ஸ்ரீ சம்போக விஷயங்கள் லௌகிகமாகவும் தெரியாத ஆனந்தங்களை எல்லாம் உணராதவர்களாக இருக்கிறார்கள். நம்ம பகவானுக்கு உள்ள ஸ்திரீகள் அப்படின்னு சொன்ன சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः நாராயணம் பத்மவோம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச व्यासं स्कं गौडवदं महान्तं गोविन्द योगेन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोणकं वार्तिकार्मण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्.
शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्याम् हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुम् स्तोतुम् वा कथमकृत पुण्यः प्रभवति. அம்பாளுடைய தனத்தை பற்றிய ஸ்தோத்திரமானது வர்ணனையாது இப்பவும் அப்படியே தொடர்கிறது. போன தடவை பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், போன தடவை பார்த்தோம் ஒரே சமயத்துல குமாரசுவாமியும் விநாயக சுவாமி கணபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்பாளுடைய பாலை குடித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சுப்பிரமணிய சுவாமியும் விநாயகராகவும் இருந்தாலும் அவர்கள் சர்வஜனாகவும் சர்வசக்திகாரர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஞானப்பாலை குடித்ததுதான் காரணமாக இருக்கும். இப்படி அமிர்தமான இந்த ஞான அமிர்தத்தை அவர்கள் குடித்த காரணத்தினால அவர்கள் இப்ப என்ன ஆச்சு அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தானாக்கா, சர்வஜனாகவும் சர்வசக்திகனாகவும் இறைவனாகவும் இருந்து கொள்ளக்கூடியதான பாக்கியம் கிடைச்சது அப்படின்றதுதான் இதுல தாத்பரியம். அதாவது அம்பாளுடைய பாலானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அமிர்தமாக இருக்கிறது இல்லையா. அமிர்தம் அமிர்தம் என்றால் என்ன, மரணம் எனக்கூடிய ஒரு நிலையை நீக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம். இதே தாத்பரியத்தை தான் பார்க்கடல் அப்படின்னு ஒரு மனசு, அதுல தத்துவமசி அப்படின்ற ஒரு மனச பக்தின்றதுனாலையும் உயர்ந்ததான வேதாந்த பக்தியினால கடைஞ்சோமே ஆனால் அந்த மந்திர மலை அதுல வருது, சோம்பேறித்தனம் முதலியவைகள்லாம் போறது. அதுக்கப்புறம் காமம் குரோதம் லோபம் முதலிய விஷங்கள் எல்லாம் போச்சு. அதற்கு பிறகு அதுல அமிர்தமானது வந்து அடைஞ்சது அப்படின்னு சொன்ன, கடைசியா அமிர்தம் தான் வந்தது அப்படின்னு அந்த கதையிலையும் இதே அர்த்தத்துலதான் நம்ம சொல்றோம். சரி, மரணம் மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரங்கள்ல ஷட்பாவ விகாரங்கள் நம்ம பார்த்திருக்கோம். விகாரங்கள் தான் சம்சாரம். அந்த விகாரம் இல்லாம போயிடுதுன்னா அதுக்கு பேர் அமிர்தம், மரணமற்ற தன்மை அப்படின்னு. அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி அப்படின்னு 6 பாவங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் பொருள்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறது. அஸ்தி இருத்தல் ஒண்ணு இருக்கு, அப்புறம் பிறக்கிறான் ஜாயத்தே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வர்தத்தே வளருகிறான், அதுக்கப்புறம்